இந்த குழந்தைக்கு இனி எந்த ஆபத்தும் இது போல வரக்கூடாது, குழந்தை நன்னா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சு 8 ஸ்லோகம். இதுக்கு என்ன விசேஷம்னா, சம்பிரதாய பெரியோர்கள் சொல்றா, நம்ம ஆத்துலயும் குழந்தைகள் இருக்காருன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் குழந்தைக்கு எந்த வியாதியும் வராமல் இருக்க, எந்த ஆபத்து உபதிரவங்கள் இதெல்லாம் வராமல் இருக்க, காயம் ஏற்படாமல் இருக்க, அந்த குழந்தை ஆரோக்கியமா க்ஷேமமா இருக்கணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த குழந்தைய பெருமாள் பார்த்துக்கணும்னா இந்த 8 ஸ்லோகங்களையும் சொன்னாலே குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும்னு. அந்த 8 ஸ்லோகங்களையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் ஸ்லோகம் ரக்ஷா ஸ்தோத்திரத்துல, ரக்ஷதுத்வாம் அசேஷானாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி யஸ்யநாபி சமுத்பூத பங்கஜாத் அபவத் ஜகத்து. தன்னுடைய உந்தி தாமரை மூலமாக பிரம்மாவை படைத்து உலகத்தை படைத்தானே ஹரி என்ற எம்பெருமான். குழந்தை, அந்த ஹரி எப்போதும் உன் கூடவே இருந்து எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காக்கட்டும். இது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம், ஏன தம்ஷ்ட்ராக்ர வித்ருதா தாரயத்தி அவனிர் ஜகத்து வராக ரூப திருக் தேவஹா சத்வாம் ரக்ஷது கேசவஹா. பூமியை பிரளய கடல்லேருந்து இடந்தெடுத்தாரே வராக பெருமாள், அவர் எல்லா ஆபத்திலேருந்து உன்னை அப்படி இடந்து எடுக்கட்டும். பிரளய கடலுக்குள்ள பூமி மூழ்கி இருந்தா வராகன் மேல தூக்கி விட்டார், உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் வராகன் உன்னை மேலே தூக்கி ரட்சிக்கட்டும். மூணாவது ஸ்லோகம், நகாங்குர வினிர்பின்ன வைரிவக்ஷஸ்தலோ விபுகு நிருசிம்ஹரூபி சர்வத்ர ரக்ஷதுத்வாம் ஜனார்தனஹா. எந்த நரசிம்மர் தன்னுடைய நகங்களால் இரணியனுடைய மார்பை பிளந்தாரோ அந்த நரசிம்மர் உனக்கு எந்த சங்கடம் வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் தன் நகத்தால் அந்த ஆபத்தை எல்லாம் கிழித்தெறிந்து குழந்தை உன்னை நன்னா வச்சுக்கட்டும். அடுத்து நாலாவது ஸ்லோகம், வாமனோ ரக்ஷது சதா பவந்தம் யஹா க்ஷணாத பிருத்து திரிவிக்ரம கிரமக்ராந்த திரைலோக்கிய ஸ்புரதாயுதஹா. வாமனமூர்த்தியாக குள்ள வாமனனா வந்து அப்புறம் ஓங்கி உலகளந்த திரிவிக்ரமனா உலகத்தை எல்லாம் அளந்தாரே அந்த எம்பெருமான் திரிவிக்ரமன் நீ எங்க போனாலும் கூடவே வரட்டும். இந்த குழந்தை எங்க வெளியில போய் விளையாடினாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் கூடவே வந்து அவன் உன்னை காக்கட்டும். இப்போ முதல் 4 ஸ்லோகங்கள்ல என்ன பார்த்தோம்னா, உலகத்தையே உண்டித்தாமரையில் படைத்த ஹரிங்கிற பெருமாள் எப்போதும் துணை நிற்கட்டும். பூமியை இடந்தெடுத்த வராகன் ஆபத்திலிருந்து உன்னை இடந்தெடுக்கட்டும். 3 இரணியனை பிளந்த நரசிம்மன் உன் ஆபத்தை எல்லாம் பிளந்து அழிக்கட்டும். 4 வாமனமூர்த்தி நீ எங்க போனாலும் கூட வந்து உன்னை காக்கட்டும். இனி 5வதுலேருந்து குழந்தையோட ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு பெருமாள் காப்பாற்றணுமா. அப்படியே அவ நம்ம மற்ற குழந்தைகளை நினைச்சுப்போம், அவளுக்கும் நல்ல ஆரோக்கியம் வேணும். முக்கியமா கண்ணபிரானையும் நினைச்சுப்போம், அவனுக்கும் பல்லாண்டு பாடணும். ஓரோரு அவயவமா என்னென்ன பெருமாள் காப்பாற்றணும். சிரஸ்தே பாத்து கோவிந்தஹா. 5வது ஸ்லோகம், உன் தலையை கோவிந்தன் காக்கட்டும். கண்டம் ரக்ஷது கேசவஹா, உன் கழுத்தை கேசவன் காக்கட்டும். குஹ்யம் ச ஜடரம் விஷ்ணுஹு, உன்னுடைய வயிற்றையும் பிரைவேட் பார்ட்டையும் விஷ்ணு காக்கட்டும். ஜங்கே பாதௌ ஜனார்தனஹா, உன் தொடையையும் கால்களையும் ஜனார்தனன் காக்கட்டும். சிரஸ்தே பாது கோவிந்தஹா கண்டம் ரக்ஷது கேசவஹா குஹ்யம் ச ஜடரம் விஷ்ணுஹு ஜங்கே பாதௌ ஜனார்தனஹா. முகம் பாஹு பிரபாஹு ச மனஸ் சர்வேந்திரியாணி ச ரக்ஷது அவ்யாகதைஸ்வர்யா தவ நாராயணோ வியஹா. குழந்தாய், உன்னுடைய முகம், உன் தோள், உன் கைகள், உன்னுடைய மனசு, உன்னுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி உள்ளிட்ட புலன்கள், இவை அத்தனையும் நாராயணன் கூடவே இருந்து காக்கட்டும். முகம், தோள், கை, அத்தோடு மனசு, புலன்கள், இவற்றை அத்தனையும் சேர்த்து நாராயணன் உன்னை காக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேய் பிசாசு ராட்சசர்கள் இவாள்லாம் சொல்றோம். இந்த பூதம் பேதம் பிசாசு ராட்சசர் இவாள்லாம் உன்னை ஒண்ணும் பண்ணாதபடி பெருமாளுடைய சங்கநாதம் உன்னை காக்கட்டும். அப்படி பாஞ்சஜன்யத்தை எடுத்து எம்பெருமான் முழங்கினான்னா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. அந்த சத்தத்தை கேட்டு துட்டர்கள்லாம் ஓடட்டும். அதான் 7வது ஸ்லோகம், ஷார்க சக்கர கதா பாணேகே சங்கநாத ஹதாஹா க்ஷயம் கச்சந்து பிரேத கூஷ்மாண்ட ராட்சசாயே தவாகிதாக. குழந்தை, உனக்கு தீங்கு விளைவிக்கணும்னு ஏதாவது ராட்சசர் பேய் பிசாசெல்லாம் வந்தா பெருமாளுடைய சங்கநாதத்தால் அவ பயந்து ஓடட்டும். இனி 8வது நிறைவு ஸ்லோகம், துவாம் பாத்து திக்ஷு வைகுண்டஹா விதிக்ஷு மதுசூதனஹா ஹிருஷிகேஷோம்பரே பூமௌ ரக்ஷது துவாம் மகீதரஹா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெருமாள் காப்பாற்றணுமா. எப்படின்னா, துவாம் பாத்து திக்ஷு வைகுண்டஹா. திக்ஷுனா திசைகளிலேன்னு அர்த்தம். 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையில வைகுண்டநாதன் உன்னை காக்கட்டும். அப்புறம் விதிக்ஷு, விதிக்ஷு அப்படின்னா மூலைகளிலேன்னு அர்த்தம். அதாவது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு கார்னர்ஸ் இருக்கும். அதாவது டைரக்ஷன்ங்கிறது வேற, கார்னர்ங்கிறது வேற. 4 டைரக்ஷன் சொல்லுவோம், 4 கார்னர் சொல்லுவோம். இந்த வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குங்கிற 4 மூலைகள்ல
மதுசூதனனான ஹயக்ரீவர் உன்னை காக்கட்டும். மது என்ற அசுரனை அழித்த ஹயக்ரீவர் அவர் காக்கட்டும். அப்புறம் ரிஷிகேசனாகிய எம்பெருமான், ரிஷிகேசன்னா நம் புலன்களை எல்லாம் தன்பால் ஈர்ப்பவன் அர்த்தம். அந்த பெருமாள் நீ ஆகாசத்துல பயணி போது காக்கட்டும். குழந்தை ஏதாவது பிளைட்ல எல்லாம் டிராவல் பண்றதுன்னா அப்போ ரிஷிகேசன்கிற பெருமாள் உன்னை காக்கட்டும். அப்புறம் பூமௌ ரக்ஷதுத்வாம் மகீதரஹா, இந்த பூமியையே தாங்கிட்டு இருக்கானே நாராயணன், மகீதரன், மகினா பூமி, மகீதரன்னா பூமியை தாங்குபவன். அந்த பெருமாள் பூமியில நீ டிராவல் பண்ணும்போது உன்னை காக்கட்டும். அப்ப வானத்துல டிராவல் பண்ணா ரிஷிகேசன் காக்கட்டும், பூமியில டிராவல் பண்ணா மகீதரன் காக்கட்டும், திசைகளிலே வைகுண்டன் காக்கட்டும், மூலைகளிலே மதுசூதனன் ஹயக்ரீவன் காக்கட்டும். ஏதாவது பேய் பிசாசு வந்ததுன்னா சங்கநாதமே அந்த பேய் பிசாசை அழிக்கட்டும். உன்னுடைய மனசையும் புலன்களையும் முகத்தையும் தோளையும் கைகளையும் நாராயணன் காக்கட்டும். தலையை கோவிந்தன், கழுத்தை கேசவன், உன்னுடைய வயிறு அடிவயிறு பிரைவேட் பார்ட் இவற்றையெல்லாம் விஷ்ணு, உன்னுடைய முழங்கால் உன்னுடைய கணுக்கால் பாதங்கள் இவற்றையெல்லாம் ஜனார்தனன், எங்க போனாலும் வாமனன் கூட வரணும். எப்போதும் நரசிம்மன் உன் ஆபத்தை எல்லாம் கிழித்தெறியணும். உனக்கு ஆபத்து வரும்போது வராகன் உன்னை மேலே தூக்கி ரட்சிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் உலகை உந்தித்தாமரையில் படைத்த ஹரி உன்னை காக்க வேண்டும்னு இந்த 8 ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் தலையில அந்த பசுஞ்சாணத்தை வச்சு நந்தகோபர் சொல்லி இந்த ரக்ஷா ஸ்தோத்திரத்தால் கண்ணனுக்கு காப்பிட்டார். இந்த 8 ஸ்லோகங்களை சாரசாரம்ங்கிற ரகசிய கிரந்தத்துல சுவாமி தேசிகன் கோட் பண்றார். எதுக்காக கோட் பண்ணார் அப்படின்னா ஒரு அழகான விஷயம் பாருங்க. சாரசாரத்துல சுவாமி தேசிகனின் வாக்கியம், சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தே